இனிய மாணவ கண்மணிகள் இன்றைக்கு பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டி நடக்கும். இது ஒரு சுமாராக இருந்தாலும் பின்னாடி சூப்பராக செய்யணும். ஆனால் அனைவரும் உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக செய்வாரு. மேலும் மேலும் அதாவது படிப்புல திறமை இல்லைனாலும் எல்லாத்துக்குள்ளையும் ஒரு திறமை ஒழுங்கிருக்கும். வெளிக்கொணரத்தை என்னதே இந்த கலை திருவிழா போட்டியெல்லாம் நடக்குது. யாருமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க சிறப்பாக செய்வார். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காஷ்மீர் மக்களை என்று பாய்ச்சி டும் சுடுவேன். ஸ்னேக் பாபு இந்த காஷ்மீர் இந்தியா மக்களை மட்டும் பாய்ச்சி டும் சுடுவேன். ஓகே பாஸ். காஷ்மீர் நம்மள சொந்தமானதான பாஸ்? யா இயர்லி. ஓகே பாஸ். காஷ்மீர் என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம். அவங்க என்ன செய்யறோம் நம்ம போர்ந்து பார்ப்போம். வாங்க. டிங் டிங் டியாலோ டங் டங் டியாலோ டிங் டிங் டியாலோ டங் டங் டியாலோ. மைக் குடுப்பா டக்குனு வந்து கொடுத்து போப்பா. ஒரு ஆள் மைக் குடுப்பா. போலாம் போன் ரெண்டுக்கு மைக் மாத்தி விடு. ஏ ரச்சனா அந்த காஷ்மீர் எவ்வளவு அழகா இருக்கு. டேய் கொஞ்சம் ஆமாடி சத்யா அந்த காஷ்மீர் எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம இப்ப முதலா வந்திருக்கோம். வாங்க நம்ம ஜாலியா விளையாடலாம். வாங்கடி விளையாடலாம். பாட போறீங்களா பாட போறீங்களாப்பா? மைக் இல்லாம பாடிடுவீங்களா? கையில மைக் ஒரு ஆள் வாங்கி பாடு. புதிய வானம் 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 புதிய பூமி 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 புதிய வானம் புதிய பூமி எங்கு பனிமழை பொழிகிறது. நான் கையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மலர் பொழிகிறது. ஓ ஹோ ஹா ஹா ஓ ஹோ ஹா ஹா ஓ ஹோ ஹா ஹா ஓ ஹோ. யார் இவங்க? புதிய வானம் புதிய பூமி என்கிட்ட மண்டே போடு. நம்மளே கஷ்டப்பட்டு காஷ்மீர் வந்திருக்கோம். ஒரு பாட்டு பாடுறது ஒரு தப்பாடா? நன்றி. உன் பேர் என்ன? ரக்ஷனா. பேரை பாரு. பேரு இந்த காஷ்மீர் யாருக்கு சொந்தமானது? இந்தியா. தமா காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தமானது. உன் பேர் என்ன? சத்யா. சத்யா. ஓ இந்த காஷ்மீர் யாருக்கு சொந்தமானது? இந்தியாவுக்கு சொந்தமானது. தமா காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தமானது. நன்றி. உன் பேர் என்ன? காஷ்மீர் யாருக்கு சொந்தமானது? நீங்க எத்தனை தடவை கேட்டா காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் நான் சொந்தம். புண்ணாக்குறா. ஏன் நீ எதுக்கு பேசுறேன்? கத்திடுறான். சரத் சரத். இந்த காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தமானது. ஹா ஹா ஓ ஹா ஹா ஓ ஹா ஹா ஓ. டேய் பேசக்கூடாது. அப்படியே பாரு. My dear friend, நம்ம எல்லாரும் தேனில ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தோம். இப்ப என்னோட பர்த்டேவை தேனி காஷ்மீர்ல கொண்டாட வந்திருக்கோம். தேனில இருந்து காஷ்மீருக்கு பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கோம். வாங்க போய் கேக் வெட்டலாம். எவ்வளவு அழகா இருக்கு இந்த காஷ்மீர். அங்க பாருங்க எவ்வளவு பூக்கள் எல்லாம் இருக்கு. இந்த சாலைகள் எல்லாம் பொழியுது. இதுல ஒரு டான்ஸ் போடலாமா? சும்மாவே நிக்காம போட்டோ ஆடுறா. அட என்ன கொடுங்கடா சரவணா. வேகம் கருக்குது தக்கிச்சு தக்கிச்சு மின்னல் அடிக்குது தக்கிச்சு தக்கிச்சு சாரல் அடிக்குது தக்கிச்சு தக்கிச்சு இதயம் பறக்குது தக்கிச்சு தக்கிச்சு வேகம் கருக்குது மின்னல் அடிக்குது சாரல் அடிக்கிறது. என் மேகம் முழுதும் சாரல்
எந்திரி. உன் பேர் என்ன? வர்ஷினி. நீ எந்த ஊர்ல இருந்து வர? அங்க இருந்து தேடில இருந்து காசு அடிச்சுட்டு வீணா செலவு பண்ணி வந்துருக்கேன். இந்த காஷ்மீர் யாருக்கு சொந்தமானது? இந்தம்மா காஷ்மீர் எதுவும் தான் சொந்தமானது. எந்திரி. உன் பேர் என்ன? மகாராஜ். காஷ்மீர் யாருக்கு சொந்தமானது? இந்தியா. காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தமானது. இந்தியாவுக்கு தான் இங்க சொந்தமானது. காஷ்மீர் உங்களுக்கு ஒன்றும் சொந்தமானது இல்ல. நீ என்ன எதுத்தா பேசுற? இங்க வா. ஸ்ரேக் பாபு. இந்த பிள்ளைய கண்ண பின்னாடி கையில கட்டு. இந்த பிள்ளை நம்ம வீட்டுல போய் சித்திரவதை பண்ணணும். அந்த பிடி வா. போறீங்க என்னை காப்பாத்த வருவாங்க. நம்ம அழுப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து சிவஜெல்லி வருவாங்களா? அவங்க யார் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பயமே இல்லை. இந்த காஷ்மீர் நாங்க அழிச்சேர்த்திடுவோம். எந்திரி. உன் பேர் என்ன? சின்னம்மா. இந்த காஷ்மீர் யார் சொல்லுவாங்க? அம்மா காஷ்மீர் எவ்வளவு நான் சொல்லுவாங்க. உன் பேர் என்ன? வெற்றிவேல். காஷ்மீர் யார் சொந்தமானது? அம்மா காஷ்மீர் எவ்வளவு தான் சொந்தமானது. டிங் டிங் டியாலோ டங் டங் டியாலோ. டிங் டிங் டியாலோ டங் டங் டியாலோ. சீஃப் காஷ்மீர்ல தீவிர அட்டாக் பண்ணிருக்கிற தகவல் வந்துருச்சு. அப்படியா? உடனே காஷ்மீருக்கு போகலாம். ஸ்குவாட் நம்பர் 1 சத்யா. எஸ் மேடம். அந்த பேரண்ட் அட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க. அத சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருக்கீங்க. டக்கு ஆரம்பி. எங்க நான் வச்சிருக்கீங்க? பேரண்ட் அட்டென்ஷன். பேரண்ட் அட்டென்ஷன். பிரேயர் ஸ்ட்ராட்டஜிஸ். பேரண்ட் அட்டென்ஷன். பேரண்ட் அட்டென்ஷன். பேரண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பேரண்ட் அட்டென்ஷன். சீஃப் காஷ்மீர்ல தீவிர அட்டாக் பண்ணிருக்கிற தகவல் வந்துருச்சு. அப்படியா? உடனே போகணும். ஸ்குவாட் நம்பர் 1 சத்யா. எஸ் மேடம். அங்க ஒரு டீம் நீங்களும் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ஸ்குவாட் நம்பர் 2 ரக்ஷனா. எஸ் மேடம். நீங்களும் ஒரு டீம் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ஸ்குவாட் நம்பர் 3 ஹாசின். எஸ் மேடம். நீங்களும் ஒரு டீம் ரெடி பண்ணுங்க. உடனே நம்ம காஷ்மீருக்கு போறோம். ஆயுதங்கள்லாம் எடுத்து வைங்க. அடுத்த சீன் என்னம்மா? இவங்களெல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டுருக்காங்க. இவங்களுக்குலாம் உயிர் இருக்கான்னு பாருங்க. சத்யா. இந்த பக்கம் இப்படி வாங்க. இப்படி வைக்கணும். அங்கதான் கேமரா இருக்குன்னா இங்க விஷயம். அடுத்து டக்கு பேசுங்கப்பா. மைக்க மாத்தி விடுங்க ஒருத்தர. மேடம் இவங்க இறந்துட்டாங்க. மேடம் இவங்களும் டெட் பாடி ஆயிட்டாங்க. மேடம் இவங்க மட்டும் உயிர் இருக்கு. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா பொழச்சிடுவாங்க. உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. வணக்கம் மேடம். நான் பிபிசி நியூஸுக்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். காஷ்மீர் அட்டாக்ல இப்ப தீவிரவாதிகள் ஊடுருவலும் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு. அதோட நிறைய மரணம் நடந்திருக்குதா எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு மீடியா. இதை பத்தி நான் உங்கள்கிட்ட நியூஸ் சேகரிக்க வந்திருக்கேன். மேடம், காஷ்மீர் அட்டாக்ல எத்தனை பேர் இறந்திருக்காங்க? 5 பேர் இறந்திருக்காங்க. ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க. மேடம், அந்த டிங் டிங் டியாலோ டங் டங் டயாலோ அவங்களை எப்படியாவது நீங்க பிடிச்சிருக்கீங்களா மேடம்? உங்க டீம் பிடிச்சிருமா? கண்டிப்பா பிடிச்சிருவோம். காஷ்மீர் பக்கத்துல தான் இருக்காங்க. இந்த காஷ்மீர் அட்டாக்ல தீவிரவாதிகள் ஊடுருவல் தெரிந்து
இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டிருக்காங்க. நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த இந்த ஆர்மி டீம் அவங்கள பிடிச்சிருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீ போய் வெளியே போ வாடா டேய். நம்மெல்லாம் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? வா தூமா. ஏய் நம்மள பிடிக்க மதுபாலாங்கிற லேடி டீம். நம்மள பிடிக்க மதுபாலா லேடி டீம் வந்துட்டாங்க. அந்த பிளேட்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் நம்ம தள்ளி கட்டி வை. சிவரஞ்சனி டீமும் வந்திருக்கான். ஹரிஹரன் கொஞ்சம் பேக்ல அந்த பிளேட் தெரியுற மாதிரி சிவரஞ்சினி. இந்த லேடி டீம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. மகாலட்சுமி உனக்கு வசனம் என்ன வசனம்? டேய் அவங்களுக்கு அப்படி ஒன்றும் நினைக்காதடா. ஏய் நீங்க வந்து அவங்க சாதாரணமா நினைக்காதீங்கடா. அவங்க எப்படியாவது பிடிச்சிருவாங்கடா. அவங்க எங்களை பிடிக்காம போறாங்க. எப்படி நாங்க எங்க துப்பாக்கி வச்சு டும்முன்னு சுடுவோமே. பாஸ் ஹரிஹரன் பாஸ் இந்த பிள்ளைய எப்படினா கொல்லதான் போறோம். டான்ஸ் ஆட வைக்கலாமா பாஸ்? சரி. ஏய் டான்ஸ்ல வரான்டா. ஏய் போட்டா ஆடு பாஸ். பிளாக் பையா. ஏய் பிளாக் பையா உனக்கு இவ்வளவு ஆசையாடா? ஏய் ஓங்கி பிச்சனா. ஏய் ஓ நீ வீச்சனா எது ஓடுச்சோடா? ஏய் மகா அடுத்து வாய்க்கு புடிச்சு பாடானே. நன்றி. ஆடு ஆடு ஆடாத ஆட்டம் ஆடாமல் ஆடுகிறேன். ஆடாமல் ஆடுகிறேன். பாடாமல் பாடுகிறேன். கடவுளை தேடுகிறேன். வா வா. எல்லாம் திண்டு விட்டு படுத்துட்டாங்கடா. நீ காலை வேற அவுத்து விட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து போ பாட்டாங்கன்னு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேடம். இங்கிட்டு நில்லுங்க மொத்தமா நிக்காதீங்க. அடுத்து முடிப்பா பண்ணுப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவங்களுக்கு கையும் காலையும் அவுத்து விடுங்க. ஏய் என்ன வேணும் கண்ணனுக்கு? இவனை செக்அப் பண்ணுங்க. பேசுமா ஏமா அப்படி லீவ் குடிக்குமா பேசுமா. இவங்களை செக் பண்ணுங்க. இவங்களையும் செக் பண்ணுங்க. இதுக்கு பண்ணது வேற வழியா போறாங்க. சரி அந்த பேர் ஏதாவது பண்ண முடியாது. இவங்களையும் செக் பண்ணுங்க. நீ உன்னை வந்து அவ குடிச்ச பிறகு பல்ல கட்டுவே தம்பி. இந்த பண்ணுலயே உடம்பா மதுபாலாம். அடுத்து உங்க பேர் என்ன? இந்த பக்கம் வந்துருப்பா. அவங்கள அந்த புள்ள மட்டும் நில்லு. பேர்? ஏய் நின்று துப்பாக்கி குடிச்சவங்க புரியுமா? பிஸ்கட் புல்லா. பேர பாரு பிஸ்கட். பேர் என்ன? ரங்கோலி ரங்கா. ஏய் காஷ்மீர் யாருக்கு சொந்தம்? காஷ்மீர் யாருக்கு சொந்தமானது? இந்தியா. டக்கு முடி போதுமா? அவருக்கு வந்து முடி. உங்க பேர் என்ன? ரங்கோலி ரங்கா. ரங்கோலி ரங்கா. பேர பாரு. இந்தியா யாருக்கு சொந்தம்? காஷ்மீர் இந்தியா. பேர் என்ன? ஸ்னேக் பாபு. காஷ்மீர் யாருக்கு சொந்தமானது? இந்தியா. நீ தான் தலைவனா அதுக்கு மேல யாரு இருக்காங்களா? நீதான் தலைவனா உனக்கு மேல யாராவது இருக்காங்களா? என் மேல தலைவி இருக்கா? நீ முதல்ல எத்திரி. நீ முதல்ல எத்திரி. அவன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அவன் பேர் டிங் டிங் டியாலோ டன் டன் டயாலோ. அவன் எங்க இருக்கா? அவ கடைசி மலையில அவன் குகையில ஒளிஞ்சிருப்பா. வாங்க உடனே போலாம். அப்பா சச்சி போ. சச்சி போ. எப்ப வரீங்க? ஏய். ஏய். அதுவா. ஏய், இது போகமா? இது போகமா? உன் பேர் என்ன?
அவ்வளவுதான். அவன் சொன்னா பேசு, டக்குனு பேசி எல்லாம் வாங்க மாட்டோம். வா பிடிக்கிற அடுத்த பிள்ளைகளை சின்ன பிள்ளை வெயிட் பண்ணுங்க சரியா? என்னப்பா பேசணும்? தேசப்பட்டு நடக்கலாம். கண்டுகளை தலைவருக்கும் வணக்கம். பேசுமா. முக்கியமான காலகட்டத்தில் அந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடும். பேசு. பேசு. அம்மா நாடகத்தை முடிச்சு விடுப்பா மதுபாலா. உங்களுக்கு தேசப்பட்ட நாடகம் பிடிச்சிருந்துச்சா? அனைவருக்கும் நன்றி. பசுமையை காப்போம் அம்மா, தமிழர் பாரம்பரியம் காப்போம் அம்மா, பண்பாடு காப்போம் அம்மா, தமிழர் மேம்பாடு அறிவோம் அம்மா, மரங்களை நடுவோம் அம்மா, உயர் மலை வளம் பெறுவோம் அம்மா, காடுகளை காப்போம் அம்மா, வன உயிர்களை மீட்போம் அம்மா, தன்னான தானனே தனதந்தான தானனே தந்தான தானனே தனதந்தான தானனே மண் வளம் காப்போம் அம்மா, உயர் உலகினில் சிறப்போம் அம்மா, நீர் வளம் காப்போம் அம்மா, நம்ம பூமி பந்தை மீட்போம் அம்மா, இயற்கையின் சிரிப்பழகே பசுமை பாரதத்தின் சிறப்பழகே, செயற்கை பேரழிவே அதை புரிந்திடு நீ அழகே, தன்னான தானனே நன்னே தன்னான தந்தானே தானனே தன்னான தானனே தனதந்தான தானனே தந்தான தானனே தனதந்தான தானனே மானமும் மரியாதையும் தமிழருக்கு கண்களம்மா, அதை நீ தவறவிட்டால் வாழ்க்கையே புண்களம்மா, கடமையும் கண்ணியமும் தமிழரின் வாழ்க்கையம்மா, கருணையும் ஈகையும் தமிழரின் பெருமையம்மா, தன்னான தந்தானே தந்தான தானனே தனதந்தான தானனே தந்தான தானனே தனதந்தான தானனே நபர் தர்ஷினி. ஆனா 2 நாளா கோச்சிங் கொடுத்து இந்த பொண்ணு பண்ணல. காலையில மதியத்துக்கு மேல வந்து சின்னமா அந்த பாட்டை அற்புதமா பாடியமைக்கு மிக்க நன்றிகள். வில்லினில் பாட அந்த ரூபாய் கணபதியே தன்னடத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்த ரூபாய் கணபதியே தந்தரத்தம் என்று சொல்லியே
மாட்டோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியிலிருந்து பழையப்பட்டியிலிருந்து கோடியிலிருந்து தேனியிலிருந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க? வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம். மரங்களை வெட்டாதப்பா. மரங்களை வெட்டாதப்பா. பழனியப்பா வெட்டாதப்பா. மலை வளம் பெருக்குவோம் அப்பா. மலை நீர் வளம் பெருக்குவோம் அப்பா. நீர் வளம் பெருக்குவோம்ப்பா. நகத்தை வெட்டுங்கப்பா. நல்லா பல்லு வளர்த்துங்கப்பா. நல்ல தோட்ட துணியை போடுங்கப்பா. சொல்லு சொல்லு சின்னமா தான் சொல்லணுமா? குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை போடுங்கப்பா. கோடி நாங்க கோடிக்கு போய் பெருசா நாங்க சம்பளம் கோடியில போய் பெருசா வந்தோம். இங்க இருக்க நாங்க சின்னதா பண்ணிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்க இப்ப கிளம்புறோம். கும்பிடுறோம் சாமி. சும்மா பண்ணிட்டு சுத்தமான காற்று, தெளிவான நீர், ஆரோக்கியமான உணவு என அனைத்திற்கும் அடிப்படை பசுமைதான். பாரம்பரியம் என்பது பழமதே அல்ல, அது நம் பண்பாட்டின் ஆணிவேர். நமது கலாச்சாரம், கலை, இலக்கியம், உணவு, உடை என அனைத்திலும் அடிப்படை ஆழமாக பதிந்துள்ளது. மரங்களை வெட்டுவதை பாவம் என கருதியது. நம் மரபு ஒவ்வொரு கோயிலும் ஒரு தலை விருட்சத்தை கொண்டு பசுமை போற்றியது. நன்றி. என் பெயர் ரக்ஷித் ஆதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி பேச போகின்றேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. பண்பட்ட மண்ணில் தான் செடி கொடிகள் துளிர்விடும். அதுபோல பண்பட்ட சமூகம்தான் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கும். பசுமை என்பது வெறும் நிறமல்ல, அது நம் முன்னோர்களின் உயிர் மூச்சு. சுத்தமான காற்று, தெளிவான நீர், ஆரோக்கியமான உணவு என அனைத்திற்கும் அடிப்படை பசுமைதான். பாரம்பரியம் என்பது பழங்கதை அல்ல, அது நம் பண்பாட்டின் ஆணிவு. நமது கலாச்சாரம், கலை, இலக்கியம், உணவு, உடை என அனைத்திலும் பாரம்பரியத்தின் தாக்கம் ஆழமாக பதிந்துள்ளது. இயற்கையை இறைவனாக கண்ட இனம் நம் தமிழினம். மரங்களை வெட்டுவது பாவம் என கருதியது நம் மரபு. ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு தலவிருட்சத்தை கொண்டு பசுமையை போற்றியது. ஆளும் மேலும் பல்லுக்குருதி என்பது நம் பாரம்பரிய பழமொழி. பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி சொன்னது நம் பாரம்பரியம். வீட்டிற்கோர் மரம் வளர்ப்பது அன்று வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றோ பசுமையை அழித்து கட்டிடங்களை கட்டுகிறோம். பாரம்பரியத்தை மறந்து நாகரிகம் என்ற பெயரில் இயற்கையை சிதைக்கிறோம். அதன் விளைவாக மாசடைந்த காற்று, நோய்களும் நம்மை சூழ்ந்துள்ளன. பாரம்பரியம் இயற்கையோடு இயைந்த ஓர் அறிவியல் என்பதை உணர்ந்தோம். மீண்டும் நம் வேர்களை தேடுவோம், நம் பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். வீட்டிற்கோர் மரம் நட்டு பசுமையை மீண்டும் தலைக்கச் செய்வோம். நம் திருவிழாக்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து பசுமையை போற்றுவோம்.
அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய சொத்து இந்த பசுமையே. பசுமையான பாரம்பரியமே ஓர் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளம். பசுமையை காப்போம், நம் பாரம்பரியத்தை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். இந்த அருவி வந்து மலையிலிருந்து அப்படியே வர்றப்ப எவ்வளவு அழகா இருக்கும். இந்த சின்ன வயசுல எவ்வளவு அழகான தமிழ் உச்சரிப்பு. 6-8 மாணவர்கள்ட்ட கூட அப்படி இல்லை. தெளிவா அழகா உச்சரிப்பு. 6-8 வர்றப்ப பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிங்க. வேற என்னடா? வெரி குட் பாய். அவனுக்கு பரிசு காத்திருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு என் பெயர் மலர்விழி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள பாடல் பசுமையான் பாரம்பரியமும் தன்னானே 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 தமிழர்களின் பண்பாடு பாரினிலே முதன்மையாம். தமிழர்களின் பண்பாடு பாரினிலே முதன்மையாம். பாரம்பரிய கலாச்சாரம் உலகினிலே தோன்மையாம். பிழையில்லா பசுமை காத்து தீங்கில்லா வாழ்வான். தன்னானே 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 நிலங்கள் வட்டம் 5 வகை உலகறிய எடுத்து சொன்ன. நிலங்கள் வட்டம் 5 வகை உலகறிய எடுத்து சொன்ன. வகை வகையா பெயர்களாலே வேளாண்மை செஞ்சு வச்சான். பசித்தோரெல்லாம் புசித்திடவே தானதான் செஞ்சு வச்சான். தன்னானே 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 வடபுயல நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும். வடபுயல நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும். நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயர். கோல் உயர கோல் உயர்மா உலகாலே உயர்ந்தானே. தன்னானே 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 வாசமலர் கொத்தோடு மாமரத்தின் இளையோர். வாசமலர் கொத்தோடு மாமரத்தின் இளையோர். நஞ்சளுக்கு நெஞ்சியோடு எருவோடும் கருவோடு. பண்ட புது பானையிலே பொங்கலிட்டு மகிழ்ந்தானே. தன்னானே 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 தன்னானே. நன்றி. மலர்விழியின் வேட்டி கட்டும் உருமா கட்டும் அந்த முறுக்கு மீசையோட அது மட்டும் அழகில்லை, அந்த பெண் பாடிய பாட்டும் அழகு என்று கூறி அடுத்த நிகழ்வாக அனைவருக்கும் வணக்கம். பசுமையும் பாரம்பரியமும் நாட்டுப்புற பாடல். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மாணவிகள்.
சிறப்பான நடனம், அழகான நடனம். இந்த நடனத்தை இன்னும் முழுமையாக்கி பயிற்சி கொடுத்தால் மாணவர்கள் பட்டாளர்களே ஆடுவதற்கு இருப்பார்கள். அடுத்த
ஏய் அங்க சேரில போட்டு விட்டுட்டோம்னா பக்கத்துல போகாதீங்கடா. டேபிள்ல சாய்ஸ் ஆயி. வெந்தய கீரை நமக்கு வாழ்க்கை கல்லீரலுக்கு மனத்தக்காளி கீரை கீரை நமக்கு காமாலைக்கு கரிசலாங்கண்ணி கீரை கவனி. அருமையான நடனத்தை நன்றாக வழங்கினார்கள். நல்ல கருத்துள்ள பாடலுக்கு இன்னும் இந்த 2 மாணவர்கள் முன்னேற்றம் தேவை. அந்த 3 மாணவர்கள் நன்றாக அடிக்கிறார்கள். ஆமா, வேட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிவிட்டதை காரணத்தினால் அதனால இந்த மாணவர்களுக்கு எங்கள் பாராட்டுகளை வாழ்த்துக்கிறேன். என் பெயர் ஹர்ஷினி. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பசுமையும் பாரம்பரியமும் பற்றி பாடல் படிக்க வந்துள்ளேன். தமிழர் பண்பாடு பாரினிலே முதலாகும், பாரம்பரியத்திலே உலகோரின் தொன்மையாகும். இளையில பசுமை காத்தான் தீங்கில்லா வாழ்வன நன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். இனங்கள் 5 வகை உலகறிய எடுத்துச் சொன்னான். வகை வகை பயிர்களாலே பேராண்மை சென்று வச்சான். பசித்தோர் முடிக்கிறே தானதனம் சென்று நன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான் உளவாயே உயர்ந்தானே நன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். கொத்தோடு மாமரத்தூரிகளோடு இந்தி தண்டோடு எறும்பூரின் கரும்போடு கட்ட புது பானையிலே பொங்கென்று வைத்தான் தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். இருந்தோம் தமிழரின் பண்பினிலே மகுடமா இயற்கை வேளாண்மை பசுமை காக்கும் வேளாண் அவை மொழி கேட்டு வந்து படி வாழ்ந்தா நன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். நன்றி. தமிழரின் பாரம்பரியத்தை அவருடைய வாழ்வியலை தனது பாடலின் மூலமாக அழகாக வெளிப்படுத்தினார். அவருக்கு நமது பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
நீ கடலெல்லாம்
அப்படி இல்லை அப்படியே எந்த வாக்கிலே பண்ணிக்கலாம். அதெல்லாம் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. தொடர்ந்து வட்டாரம் மாற்றி அடுத்த நிலையாக சுற்றுச்சூழல் பாடல் பாட வந்துள்ளேன். பச்சை மலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குறை தீரு இது நல்லதொரு தீர்வு. அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும். பச்சை மலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்குறை தீரு இது நல்லதொரு தீர்வு. மரத்தோடு நாம் வாழ வரங்கள் சூழ வாழ்வாங்க நாம் வாழ சந்ததியாள உயிரோடு நாம் வாழ உயிர் வழி சூழ வளமாக மரமிங்கும் வாழ தாய்மொழி போல பூமிக்காக வேணும் இருவிழி போல சுற்றுச்சூழல் காப்போம். மலையே வான்மலையே மரம் வளர்த்து பாறை மயிலும் மாங்குயிலும் மருந்திரன் ஏது சுத்தமான பூமி சுத்த வேணும் சாமி. சுற்றுச்சூழல் பாரு மாசு உந்தன் தேவை. அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும். பச்சை மலை பூமி நம்ம சுத்தி சாமி குத்தங்குறை தீரு இரு நல்லதொரு தீர்வு. நீ போலும் நாட்டு நீளமான உயிர்நேரி தரம் பார்த்து பூமி அழகாக நீ மாறும் நிலை பார்த்து மாசெல்லாம் போக நிழலோடு குளிர் சேர்ந்து சுழலகுமாற வித்தைகளை போல தனியும் மாற சுத்தமான பூமி சுத்தமிங்கு மாறி மன்னவா மாற்றங்களை நீ எடுத்து பாரு. புனித போறதுதான் நீ நினைச்சு வாழு. சுத்தமான பூமி சுத்த வேணும் சாமி. பச்சை மலை பூமி நம்ம சுத்த வேணும் சாமி. அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லா மாறும். நன்றி. எனக்கு வேணாம் பாட்டை போட்டுட்டு மைக்லே கொடுங்க சார். மைக்லே போட்டுங்க. நன்றிடா.
குஞ்சுகளும் வாழ இடம் தருவாயா? முதலில் இருந்த மரம் முடியாது என்றது, இரண்டாவது மரத்திடம் கேட்டது, முடியும் என்றது. சந்தோஷமாக கூடு கட்டி வாழ்ந்தது. அப்போது நேரத்தில் பலபலத்த மழை, ஆற்றில் வெள்ளம் வந்தது. முதல் மரத்தை அடித்து சென்றது. அதை பார்த்த சிட்டுக்குருவி சிரிச்சுக்கிட்டே பார்த்த சிட்டுக்குருவி, நீ எனக்கு இடம் கொடுத்தையா? இல்லையே, இப்ப நீ தண்ணீரில் இழுத்து செல்கிறாய். அதை கேட்ட மரம் சொன்னது, நான் பழுவடைந்து விட்டேன், நான் இந்த மழையை தாங்க மாட்டேன், இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், தண்ணீரில் அடித்து செல்வேன் என்றது. என்பதால் மரம் கூறியது, குட்டியும் குஞ்சுகளும் சந்தோஷமாக இருக்கத்தான் உனக்கு இடமில்லை என்றேன், மன்னித்து விடு. நன்றி. தன் மகனை சான்றோர் என கேட்டதற்காக அன்பு மரணம் உடைத்தாயின் நீர்வாழ்க்கை பண்பு பயனும் அது. நன்றி. Bye.
நமது பள்ளியில் இப்பதாப்பா கலைத்திருவிழாவை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கலைத்திருவிழா ஆரம்பித்து விட்டது. சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். சரியா? அடுத்த நிகழ்வு பற்றி பேசப் போகிறேன். பசுமை என்பது வேறு நிறமல்ல, அது நம் முன்னோர்களின் உயிர் மூச்சு. பசுமை என்பது வேறு நிறமல்ல, அது நம் முன்னோர்களின் உயிர் மூச்சு. பாரம்பரியம் என்பது பழங்கதை அல்ல, அது நம் பண்பாட்டின் அழகு. பாரம்பரியம் என்பது பழங்கதை அல்ல, அது நம் பண்பாட்டின் அழகு. சுத்தமான காற்று, தெளிவான நீர், ஆரோக்கியமான உணவு என அனைத்திற்கும் அடிப்படை நம் பசுமைதான். நமது கலை இலக்கியம், கலாச்சாரம், உணவு, உடை என அனைத்திலும் நமது பாரம்பரியத்தின் தாக்கம் ஆழமாக பதிந்துள்ளது. இயற்கை இறைவனாக கண்ட இனம் நம் தமிழினம். மரங்களை வெட்டுவது பாவம் என கருதியது நம் மரபு. ஒவ்வொரு கோயிலும் ஒரு விருட்சத்தலை கொண்டு பசுமையை போற்றியது. ஆளும் மேலும் பல்லு குட்டி என்பது பாரம்பரியத்தின் பழமொழி ஆகும். பொங்கல் வைத்து பாரம்பரியத்திற்கு நன்றி சொல்வது நம் பாரம்பரியம். ஒவ்வொரு வீட்டிற்கும் மரம் வளர்ப்பது அன்றோ வழக்கம். ஆனால் இன்றோ பசுமையை அழித்துவிட்டு கட்டிடங்களை கட்டுகிறோம். பசுமையான பாரம்பரியமே நம் வளமான எதிர்காலத்துக்கு அடித்தளம். பசுமையை காப்போம், நம் பாரம்பரியத்தை உயர்ப்போம். பசுமையை காப்போம், நம் பாரம்பரியத்தை உயர்ப்போம். நன்றி. இன்று படித்த முன்னாள் மாணவி புவனேஸ்வரியின் தங்கை 4ஆம் வகுப்பைச் சேர்ந்த முத்துலட்சுமியா, 5ஆம் வகுப்பைச் சேர்ந்த முத்துலட்சுமி சிறப்பாக பேசினார்கள். அடுத்த நிகழ்வாக நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல வந்தேன். அடையும் மழையும் அடித்தரும் உடைத்தவன் நெருக்கடலும் தண்ணீர்மை குன்றும் தனிதனி தன் நல்லத தாகிவி இசுமில் துளிவின் அல்லால் மற்றாதே பசும்புல் தலை காண்களிலே நேரென்று அமையாது. உலகிலும் யாருக்கும் வான் என்று அமையாது. ஓளுக்கு துப்பாகும் துப்பாய துப்பாகித்து பாகும் துப்பாய தூவும் மலை பண் என்று உலகம் படியே வருவதால் தன் அவிழ்த்தம் என்றனால் மாற்று பயன்படம் உள்ளூர் மருத்துவர்கள் செல்வம் நயனுரை நாட்கள் நன்றி மறுபது தீனால் சித்தப்பம் உள்ள மாறாத நாவினால் சித்தப்பம் உள்ளது. தற்கார் தகவலர் என்பது அவர்கள் எச்சத்தால் காணப்படும். எப்பொருள் யாராக கேட்கணும் அப்பொருளை பொருள் காண்பது அறிவு. வானின்று உலகம் நன்றி.